Good evening, student. Welcome to all. 6th Max, Term 1, Parvam 1, Chapter 3, இயல் 3, Ratio and Proportion, விகிதம் மற்றும் விகித சமம். சரி, இப்போ இதில் விகிதம் ரேஷியோ அதாவது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஓகேவா, எப்படி எழுதணும் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? சரி, அப்படியே ரீகால் கொஞ்சம் பண்ணிட்டு நம்ம அப்புறம் எக்ஸசைஸ் போவோம். அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு என்னென்ன சொன்னோம் அப்படிங்கிறத. விகிதம் அப்படிங்கிறது நம்ம எதுல இருந்து நான் வருது அப்படின்னு சொன்னேன்னா பின்னம் இல்லையா? பின்னத்துல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வகுத்தல்ல இருந்து பின்னம், அதுல இருந்து நம்ம விகிதம் அப்படிதான் எழுதுவோம் அப்படிங்கிறத இப்போ போன இதுலயே பார்த்தோம் இல்லையா? சரி, இப்ப இத மாதிரி 5 வகுத்தல் 2 அப்படின்னு இருந்ததுன்னா இதை எப்படி எழுதுவீங்க? இப்படிதானே எழுதுவீங்க, 5/2. இதுக்கு பேர் என்ன? ஃபிராக்ஷன், பின்னம். ஓகேவா? இதுல இருந்து எழுதக்கூடியது பேர் தான், இது வந்து விகிதத்துல எழுதுனா 5:2. ஓகேவா? அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றதுக்கு இதுதான் வந்து ரேஷியோ, விகிதம் இல்லையா? சரி, இதெல்லாம் நம்ம போன வீடியோல பார்த்தாச்சு, போன கிளாஸ்ல. ஓகே, இப்போ இதுல என்னென்ன வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம எப்படி இப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னொரு டெஃபினேஷன் விகிதத்துக்கு என்ன, ஒரே மாதிரியான யூனிட், அதாவது 5 சென்டிமீட்டர், இங்க சொன்ன மாதிரி 5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அப்படின்றதா இது என்னது, ஒரே மாதிரியான அளவு. இப்ப மாறி இருந்த மாதிரி 5 மீட்டர் 2 சென்டிமீட்டர் இப்படின்னு மாறி இருந்தா நம்மளால விகிதம் டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணும், இந்த என்ன இருக்க இங்க அழகு என்ன இருக்கோ அதே அழகை இங்க கொண்டு வந்து மாத்திட்டு தான் நம்ம விகிதத்துல கொண்டு வர முடியும் இல்லையா? இன்னொன்னு என்ன கண்டிஷன் பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷியோ, அதாவது பண்புகள் என்ன பார்த்தோம், விகிதம் எழுதும் போது கண்டிப்பா என்ன இருக்கக்கூடாது, அலகு இருக்கக்கூடாது, நோ யூனிட். ஓகேவா? ரேஷியோ ஹேஸ் நோ யூனிட்ஸ், இதுக்கு அலகு கிடையாது. சாதாரணமா எழுதும் போது நம்ம அலகு எழுதலாம், ஆனா விகிதம் இந்த சைன் போட்டோடனே என்ன பண்ணக்கூடாது, அலகை நோட் பண்ணக்கூடாது. இது ஒரு முக்கியமான பண்பு இல்லையா? இப்ப இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. சரி, ஓகே, இப்ப இந்த எக்ஸசைஸ்ல ஒன்றும் பாக்கி சம் இருக்கு, நம்ம அதை முடிச்சுட்டு இப்ப அடுத்தது கான்செப்டுக்கு போகலாம். புக்ல சம் பார்த்துட்டு வருவோம். இது வரைக்கும் சம்லாம் பார்த்துட்டோம். இதுல இன்னொன்னு என்ன பார்த்தோம், எளிய வடிவம் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? சரி, அதையும் சொல்லி, அது வந்து நம்ம ஏதோ எளிய வடிவம் இதை முடிச்சிட்டோம். நம்ம எளிய வடிவம்னா என்ன செய்யணும், நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஒரே மதிப்பால என்ன செய்யணும், வகுத்துட்டே வரணும். சரி, அதையும் ஒரு தடவை சொல்லிடுறேன், ஏன்னா அது முக்கியமானது. அதை வச்சுதான் நம்ம இப்ப சம்லாம் போடணும், அதையும் கொஞ்சம் ரீகால் பண்ணிடுறேன். இப்ப இந்த எளிய வடிவம் அப்படின்னா 20/15, இது வந்து இதுல இருக்கு, பின்னத்துல இருக்கு. இது எப்படி எழுதிப்போம், இதுல இப்படி எளிய வடிவம் தானே, நம்ம அப்படியே கொண்டு வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா நம்ம 20:15 அப்படிங்கறத சொல்லலாம். ஆனா நம்ம எளிய வடிவம், அப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எளிய வடிவம் சொல்லும் போது என்ன பண்ணணும்னா, நம்மளால லாஸ்ட் சுருக்கி சின்ன நம்பர் வர வரைக்கும் போடணும். அதாவது சின்ன நம்பர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மேலையும் கீழையும் ஒரே வாய்ப்பாட்டுல வகுக்கணும். ஓகேவா? இங்க 5ஆல வகுத்தீங்கன்னா இங்கேயும் 5ஆல வகுக்கணும். வகுத்தா என்ன வரும், 20 5ஆல வகுத்தா 4ன்னு வரும், 15 5ஆல வகுத்தா என்ன வரும், 3 வரும். ஓகேவா? இதுக்கு மேல நம்மளால சுருக்கி போட முடியாது. அப்ப நம்மளால எவ்வளவு தூரம் அந்த நம்பரை சுருக்கி கொண்டு வர முடியுமோ அது மாதிரி லாஸ்ட் நம்பர் வரைக்கும் சுருக்கி போகணும். இப்பதான் 4:3, இதான் என்னது, இந்த 20:15ஓட எளிய வடிவம் என்ன, 4:3. இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது, இதையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அப்ப எல்லாத்தையும் இந்த மாதிரி ரீகால் பண்ணாதான் உங்களுக்கு எக்ஸசைஸ் எழுதும் போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்ப புரியுதா? சரி, இப்ப நம்ம எக்ஸசைஸ் வருவோம். நம்ம ஒன் வேர்ட்லாம் போட்டோம் முன்னாடியே. இப்ப என்ன பண்ண போறோம், பேசம் பார்க்க போறோம். வந்து 4வது கணக்கு பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம போட்டாச்சு. அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான், செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள் எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க. அதுக்குதான் அது சொன்ன, நான் ஞாபகப்படுத்தினேன். எளிய வடிவம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த சம் போடலாம் இல்லையா? சரி, ஓகே. இப்ப 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் யாரு வந்து அகிலன் ஒருத்தர் இருக்கான், அடுத்து செல்வி, 2 பேர் இருக்காங்க. 2 பேருடைய இந்த விகிதம் கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்துல ஒருத்தவங்க 10 கிலோமீட்டர் நடக்கிறாங்க, 1 மணி நேரத்துல இன்னொருத்தவங்க 6 கிலோமீட்டர் நடக்கிறாங்க இல்லையா? இப்ப இதுக்கு 2 உள்ள விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க. நீங்க இதெல்லாம் ஸ்டெப் எல்லாம் ஒண்ணு எழுத வேணாம், டைரக்டா என்ன பண்ணா போறோம், அந்த விகிதத்தோட நம்பரை எடுத்து எழுதினா போறோம்.
இப்ப அலகு வந்து ஒன்னா இருக்கான்னு பாத்துங்க. அதாவது இந்த கிலோமீட்டர் மணி வந்து நமக்கு பிரச்சனை இல்லை, இதுவும் 1 மணி நேரம் தான், இதுவும் 1 மணி நேரம் தான். கிலோமீட்டர் பாத்துங்க, இங்க கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கிலோமீட்டர் இருக்கு, அப்போ ஒரே அலகு தான் இருக்கு, இதுவும் பிரச்சனை இல்லை. அலகு ஒரே மாதிரி இருந்துட்டா நம்ம டைரக்டாவே என்ன பண்ணலாம், விகிதம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்ப இங்கிலீஷ் மீடியம் போட்டுட்டு ஒரே லைன்லயே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். அகிலன் walks 10 kilometer in an hour, while Selvi walks 6 kilometer in an hour. Find the simplest ratio of the distance covered by Agilan to that of Selvi. Okay, ma? சரி. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, விகிதத்தை டைரக்டா போட்டுருவோம். சம் நம்பர் முதல்ல சம் நம்பர் நோட் பண்ணீங்க. 3.1ல சம் நம்பர் 4. ஓகே, சரி. இப்ப வந்து இதுல ரெண்டு என்னமே கொடுத்ததை கிவன் எழுதிருங்க, கொடுக்கப்பட்டுள்ளது அல்லது கிவன் அப்படின்னு போட்டுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, அகிலன் வந்து சும்மா சிம்பிளா எழுதுனா போறோம், ஃபுல்லா எழுத வேண்டாம். அகிலன் என்ன கொடுத்துருக்காங்க, 1 ஹவர்ல எத்தனை கிலோமீட்டர், 10. ஓகேவா? சரி, ஹவர்னா மணி நேரம். ஓகேவா? கிலோமீட்டருங்கிறது கிலோமீட்டர் தமிழ் எழுதிக்கலாம். அடுத்தது யாரு, செல்வி. செல்வி வந்து 1 ஹவர்ல எத்தனை கிலோமீட்டர், 6 கிலோமீட்டரா? ஆமா, 6 கிலோமீட்டர். ஓகேவா? சரி, இது வந்து கிலோமீட்டர்னா தமிழ். அவ்வளவுதான். நீங்க இது மாதிரி சிம்பிளா எழுதுனா போறோம். இன்னும் அந்த வேர்டிங்ல ஃபுல்லா எழுதி கணக்கெல்லாம் எழுத வேண்டாம், என்ன நம்பர்னு நமக்கு தெரிஞ்சா போறோம். அவ்வளவுதான். இங்கே சொல்யூஷன் ஆரம்பிச்சிடலாம். தீர்வு அப்ப என்ன வரும், ஃபர்ஸ்ட் விகிதம் ஃபர்ஸ்ட் தான் இருக்கணும். ரெண்டாவது விகிதம் என்ன இருக்கு, கிலோமீட்டர் இப்படி எழுதுங்க, 2 கிடையாது, அண்டு போட்டுங்க, and 6 கிலோமீட்டர். இப்படி எழுதுனா கிலோமீட்டர் எழுதலாம், ஆனால் விகிதம் போடும்போது கண்டிப்பா என்ன இருக்கக்கூடாது, கிலோமீட்டர் இருக்கக்கூடாது. இந்த ஆன்சர். இதோட நிப்பாட்ட கூடாது. என்ன கேட்டிருக்காங்க, சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அதுதான் முக்கியம். இதோட நிப்பாட்டாம அதை நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டு தான் போகணும். சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா என்ன, எளிய வடிவம். ஓகே, எளிய வடிவம் எப்படி கண்டுபிடிக்கணும், இது எப்படி எழுதிக்கலாம், 10/6ன்னு எழுதிக்கலாம். எளிய வடிவம் சுருக்கிட்டே வரணும் இல்லையா, மேலையும் கீழியும் ஒரே டேபிளால சுருக்கிட்டே வரணும். நம்ம 2ஆலேயே போட்டுக்கலாம். ஓகேவா? 2ஆல சுருக்கிட்டே வரும்போது 10 2ஆல வகுத்தா 5, 6 2ஆல வகுத்தா என்ன வரும், 3. ஓகேவா? அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்மளால சுருக்க முடியாது. therefore 5 எளிய வடிவம் ஈக்குவல்னு எழுதலாம், இல்ல வெறும் 5:3ன்னு எழுதினாலும் ரைட்டு. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எளிய வடிவம் ஈக்குவல் டு 5:3. அவ்வளவுதான். சம் ஓகேவா? இப்ப இதெல்லாம் வேண்டாம் மிஸ் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது எழுதுறதுனால மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க. நீங்க டைரக்டா இந்த 2 நம்பரையும் நோட் பண்ணிட்டு விகிதத்தை நேரடியாக கொண்டு வந்து இது கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு எளிய வடிவம் என்னங்கிறது தெரியும். ஓகேவா? அதனால இது போடணுங்கிற அவசியம் இல்லை, இதுல இருந்து ஆரம்பிச்சா கூட நீங்க போதும். ஓகே, அதான் இந்த ஆன்சர் கேட்டிருக்காங்க, 5:3. சரி, நான் இன்னொரு சம் சேர்த்து போட்டுறேன், நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து நோட் பண்ணிக்கலாம். அடுத்த சம் பார்த்துட்டு வருவோம். இதே மெத்தட் தான் அதுவும். அதனால இது ரெண்டையும் போட்டீங்கன்னா கம்பேர் பண்ணி நீங்க பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் ரெண்டையும் போட்டுறேன், நீங்க அப்புறம் நோட் பண்ணிக்கலாம். அடுத்த கணக்கு போலாமா? அடுத்த கணக்கு என்ன, 5வது கணக்கு. The cost of parking a bicycle is ₹5 and the cost of parking a scooter ₹15. Find the simplest area ratio. அதாவது எளிய வடிவம் அதே தான், சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க, ஆஃப் த பார்க்கிங் காஸ்ட் ஆஃப் எ பைசைக்கிள் டு தட் ஆஃப் த ஸ்கூட்டர். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுலயும் ₹2 தான் வேற வேற இல்லையா. ஒன்னு வந்து பைசைக்கிள், இன்னொன்னு என்ன ஸ்கூட்டர், 2 விதமான பொருள். வந்து ஒரு இது என்னது யூனிட் ரெண்டுமே ஒண்ணுதான், இங்கேயும் ருபீஸ் தான் இங்கேயும் ருபீஸ் தான். அது கண்டிப்பா பாத்துங்க, 2 யூனிட்டும் சமமா இருந்தா உங்களுக்கு வேலை ஈஸியா முடிஞ்சிடும் ஒரே லைன்ல. ஓகேவா? சரி, தமிழ் மீடியம் பார்ப்போம். ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம், அதாவது பார்க்கிங் நிறுத்துவாங்களே, எங்கேயாவது போகணும்னா நம்ம ஷாப் போனாலும் கடைக்கு போனாலும் நிறுத்தலாம். ஒரு இடம் போகும்போது நிறுத்துறதுக்குரிய இடம், அதான் நிறுத்த கட்டணம்னு அர்த்தம். அது எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, ₹5 கொடுத்துருக்காங்க. மேலும் ஒரு இருசக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் ₹15. மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகன நிறுத்த கட்டணத்துக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க. ஓகேவா? சரி,
டைரக்டா என்ன நம்பரோ நம்ம அதை நோட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த மாதிரி எழுதினாலும் எழுதலாம் டைரக்டா, இல்லைன்னா இந்த நம்பர் நம்ம எழுதிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு ருபீஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கு, 5 அப்படின்னு கொடுத்ததுனால எதுக்குள்ளதுன்னு வேணாலும் எழுதிக்கலாம். காஸ்ட் ஆஃப் பார்க்கிங் எதுக்குள்ளது, நீங்க தேவைப்பட்டா இந்த வே எழுதிக்கலாம், இல்ல டைரக்டா இதுல இருந்து ஆரம்பிச்சுங்க. காஸ்ட் ஆஃப் பார்க்கிங் எதுக்குள்ளது, பைசைக்கிளுக்கு உள்ளது. காஸ்ட் ஆஃப் பார்க்கிங் ஏ பைசைக்கிள், பைசைக்கிள் எவ்வளவு, ₹5. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் பார்க்கிங் ஏ ஸ்கூட்டர். ஓகேவா, இது மிதிவண்டி, இது இருசக்கர வாகனம் தமிழ்ல. இது எவ்வளவு, 15. ஓகேவா, இதை எழுதிக்கிறீங்களா தமிழ்ல, மிதிவண்டி, இது இருசக்கர வாகனம். இப்ப இதனுடைய விகிதம் என்ன, இது ருபீஸ் தான் கொடுத்துருக்காங்க, அப்ப வந்து ₹5 and ₹50. இதுல எழுதும்போது, விகிதத்துல எழுதும்போது எழுதக்கூடாது, என்னது யூனிட் எழுதக்கூடாது, அப்ப 5:15. ஓகேவா, இதனுடைய எளிய வடிவம் என்ன, எப்படி எழுதணும், 5/15. எளிய வடிவம் கேட்டிருந்தாங்கன்னா எளிய வடிவம் எழுதலாம், இல்ல டைரக்டா நம்ம இதோட முடிச்சிடலாம். எளிய வடிவம் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க அதான் இல்லையா. சரி, அப்ப எளிய வடிவம்னா ஒரே வாய்ப்பாடால வகுத்துங்க, 3ஆல வகுத்துங்க, ஈக்குவல் டு, சாரி 3ஆல வகுக்க முடியாது, 5 இருக்கிறதுனால 5ஆல தான் வகுக்கணும். 5ஆல வகுக்கும்போது என்ன வரும், 1 வரும். 15 5ஆல வகுத்தா 3. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தெரியல மிஸ், டைரக்டானா ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, நீங்க இந்த மாதிரி வகுத்து பாத்துங்க. ஓகேவா, 15 5ஆல வகுத்து பாத்துங்க, இந்த மாதிரி வகுத்தா என்ன வரும், I3 15. அவ்வளவுதான். ஓகேவா, சரி, பகுத்தாச்சு, எவ்வளவுதான். இப்ப இதான் வந்து எளிய வடிவம். லாஸ்ட் ஆன்சர் எதுல எழுதணும், விகிதத்துல எழுதணும், 1:3. இதான் ஆன்சர். இந்த சம்மனுடைய ஆன்சர் என்ன, 1:3. இதுதான் எளிய வடிவம். ஓகேவா, சரி எழுதிங்க. இது தமிழ்ல எழுதிக்கிறீங்களா, இது வந்து என்னது, இருசக்கர வாகனம், இது வந்து மிதிவண்டி. சரி எழுதிங்க. இது ரெண்டும் கம்பல்சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ரெண்டும் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, இதுல இருந்து நீங்க ஆரம்பிச்சு எழுதினாலே போதும், இந்த லைன் மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க, கவலைப்படாது. ஓகேவா, சரி, இப்ப 2 சம்மி நோட் பண்ணீங்க. எக்ஸசைஸ் நம்பர் கரெக்டா போட்டுங்க. 3.1 சம் நம்பர் 4 5 ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன், ரெண்டுமே அப்படியே நோட் பண்ணீங்க. போட்டுட்டு இருக்கீங்களா, இதனோட எளிய விடையும் கேட்டா இது வரைக்கும் போட்டாதான் மார்க் கொடுப்பாங்க, இல்லைன்னா கம்மி பண்ணி விடுவாங்க ஆஃப் மார்க். சரி போட்டாச்சா, நெக்ஸ்ட் போலாமா. சம் நம்பர் கரெக்டா நோட் பண்ணிக்கிட்டீங்களா, 4ம் 5ம் போட்டிருக்கேன். 3.1ல 3.1 4 5. சரி ஓகே, அடுத்தது போலாமா. சரி, இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம், அடுத்த சம் பார்க்கலாம். புக்ல சம் பார்த்துட்டு வருவோம். இதுல ஒரே ஒரு வேசம், அப்புறம் 1 வேர்டு இருக்கு. தமிழ் மீடியம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட். 6வது கணக்கு. ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் 30 பேர் மாணவர்கள் எனில், மாணாக்கர்னா மொத்தம் டோட்டல் இல்லையா, அதுல மாணவர்கள் வந்து 30 பேர்,
எனில் ஒவ்வொரு கேள்வி கேட்டிருக்காங்க. மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் ஃபர்ஸ்ட். அடுத்தது 2, மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம். 3வது சப்டிவிஷன், மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்கள் எண்ணிக்கையும் இடையே உள்ள விகிதம். 3 கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம 3 இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப இதுல என்னென்ன அளவு தெரியுது பாருங்க. டோட்டல் தான் தெரியுது. டோட்டல்ங்கிறது மாணாக்கருங்கிறது 50 பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல மாணவர்கள் 30 பேருன்னு தெரியுது. எது நமக்கு தெரியாது? மாணவிகளோட எண்ணிக்கை தெரியாது. அது தெரிஞ்சாதான் நம்ம இந்த விகிதம்லாம் என்ன பண்ண முடியும், எழுத முடியும். எப்போதுமே தெரிஞ்சுங்க, நம்ம ஒரு அளவு மொத்தமும் கொடுத்துட்டு டோட்டல், அதாவது டோட்டல் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு அளவு கொடுத்தாங்கன்னா என்ன செய்யணும்னா ரெண்டுத்தையும் கழிச்சா நம்ம அடுத்த மாணவிகளோட எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கலாம். அது இப்ப டோட்டல்ங்கிறது மாணாக்கர் எத்தனை பேரு 50. அப்ப அதுல மாணவர்கள் எத்தனை பேரு 30. அதுல இருந்து ரெண்டுத்தையும் கழிங்க 20. அதான் என்னது, மாணவிகளின் எண்ணிக்கை. இந்த 3 அளவு வச்சு நம்ம என்ன பண்ணோம், இந்த 3 சப்டிவிஷனுக்கு ஆன்சர் சொன்னாலே போதுமானது. எதுல சொல்லணும், விகிதத்துல சொல்லணும், அதான் முக்கியம். ஓகேவா? சரி, இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு சம் போடலாம். Out of 50 students in a class, 30 are boys. Find the ratio of number of boys to the number of girls, number of girls to the total number of students, number of boys to the total number of students. ஓகேவா? இது வந்து கேர்ள்ஸ், இது பாய்ஸ், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இதை பார்த்துக்கணும். ஓகேவா? இதை பார்த்துட்டு ஏமாந்துடக்கூடாது. இங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் சொல்லணும். சரி, ஓகே, சம் போடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், மாணவிகளோட எண்ணிக்கை அப்படின்னு போட்டு அது எதுல இருந்து கண்டுபிடிக்கணும், மொத்தத்துல இருந்து மாணவர்களோட எண்ணிக்கை கழிச்சு காட்டிட்டு தான் நம்ம அடுத்தது விகிதம் போட முடியும். அதை போட்டுருணும் ஃபர்ஸ்ட். ஓகே, எக்ஸசைஸ் 3.1ல சம் நம்பர் 5, சம் நம்பர் 6. இப்ப இதுல என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் நம்ம எழுதிப்போம். நம்பர் ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட் இல்லையா, number of total students equal to 50. மொத்த மாணாக்கர். ஓகே, அடுத்தது number of யாரு, கேர்ள்ஸ், பாய்ஸ், பாய்ஸ், number of boys, மாணவர் 30. எது தெரியாது, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் தெரியாது. ஈக்குவல் டு என்ன அப்படின்னு இதை கண்டுபிடிச்சிட்டா அடுத்து நம்ம ஸ்டெப்லாம் கொண்டு வரலாம். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் யாரு, மாணவி, மாணவிகளோட எண்ணிக்கை. ஓகேவா? மாணவிகள் பாய்ஸ்ன்னு போட்டீங்கன்னா மாணவர்கள் மாணவிகள்னு போட்டுங்க, எஸ் சேர்த்தா. ஓகே, இப்ப இதுல என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு டோட்டல்ல இருந்து இதை கழிச்சிங்க, 50 மைனஸ் 30. அப்ப என்ன வரும், 20. இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப எல்லாமே நமக்கு தெரியும், எல்லாருடைய அளவு. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், கிவன் எழுதிருக்கிறதுனால இங்க இருந்து நம்ம சொல்யூஷன் ஆரம்பிச்சிடலாம். சொல்யூஷன், தீர்வு. ஓகே, இப்ப ஒவ்வொரு ஆன்சரா நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்குள்ள ஆன்சர்லாம் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். அதுக்குள்ள விகிதம் கண்டுபிடிக்க போறோம். நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். என் போனா நோன்னு போட்டுறாதீங்க, இல்லைன்னு அர்த்தம் இல்ல, இது மாதிரி போட்டா நம்பர்னு அர்த்தம். ஓகேவா? நோல இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி கோடு போட்டு இந்த மாதிரி புள்ளி வச்சா நம்பருங்கிறத சுருக்கம். நம்பர் என்ன, NUMBR அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்பர். இதனுடைய சுருக்கம் இந்த மாதிரி போடலாம் நீங்க. ஓகேவா? சரி, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதான் கொடுத்துருக்காங்க இல்லையா. சரி, இப்ப இதுக்கு என்னுடைய விகிதம் என்ன, நம்பர் ஆஃப் பாய்ஸ்ங்கிறது, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுல, எல்லாத்தையும் நீங்க தமிழ்ல எழுதிட்டு இருக்க வேணா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா. அதனால இதெல்லாம் ஜென்ரல் இங்கிலீஷ் வேர்ட்லாம் ஃபுல்லா தமிழ்ல எழுதணுங்கிறதுல இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா. சரி, அடுத்தது இதனுடைய விகிதம் என்ன, பாய்ஸுக்கு எத்தனை பேர் நம்ம போட்டிருக்கோம், 30 போட்டிருக்கோம். 2 கேர்ள்ஸுக்கு எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 20. அப்ப இதனுடைய விகிதம் எப்படி எழுதணும், 30:20. இதான விகிதம். ஓகேவா? அந்த 2 இருந்தா நம்ம இதுல என்ன 2ல என்னன்னா அண்டுன்னு போட்டுங்க, இவ்வளவு இருக்கு. ஏன் அப்ப 30:20. இப்ப நம்ம விகிதம்னா நம்ம எப்போதுமே எழுதும் போது ஞாபகம் வச்சுங்க, எளிய வடிவத்துலதான் எழுதணும். ஓகேவா? அப்ப இதனுடைய எளிய வடிவம் என்ன, ஃபர்ஸ்ட் எதுல எழுதணும், எளிய வடிவம்னா பின்னத்துல எழுதணும். இதுல 0 0 கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கு, 3:2. ஓகேவா? இந்த 3/2 எப்படி எழுதலாம், 3:2. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். புரியுதா?
இப்ப இதே மாதிரி விகிதத்துல எழுதிட்டு நம்ம அதுல டிவைட்ல எழுதி திருப்பி என்ன பண்ணும் 0 0 அடிச்சுட்டு இது விகிதத்துல எழுத வேண்டியதான். இதுதான் எளிய வடிவம். ஓகே, ஒரு சப்டிவிஷன். ஓகே, அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். என்னன்னு, number of girls and total number of students. ஓகேவா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எல்லாம் சுருக்கி எழுதுறீங்க. மிஸ்ஸிங் கேட்காத, ஃபுல்லா எழுதிங்க. நீங்க இதெல்லாம் புக்ல இருக்கிறதுனால நான் அப்படியே சுருக்கி எழுதிக்கினா நீங்க அதை பார்த்து எழுதிங்க. ஸ்டூடெண்ட். ஓகேவா, சரி. மாணவிகளோட எண்ணிக்கை, மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை. அப்ப எத்தனை கொடுத்துருக்காங்க? அளவு என்ன தெரியும் நமக்கு? கேர்ள்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 20 கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் மாணவர்கள் எத்தனை பேரு? 50 பேரு. இப்ப இதை முதல்ல ரேஷியோல எழுதுங்க, 20:50. இப்ப என்னுடைய எளிய வடிவம் என்ன? 20/50. 2 அடிபட்டுரும். பேலன்ஸ் என்ன? 2:5. ஒன்னு எழுதுனா இன்னொன்னு அதே மாதிரி நீங்க அப்படியே கொண்டு வரணும். ஆனா நம்பரை மாத்திராதீங்க, கேர்ஃபுல்லா எழுதணும். ஓகேவா, முடிஞ்சிருச்சு அது. ஓகே, அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். மூணாவது என்ன கேட்டிருக்காங்க? பாய்ஸ் டோட்டல் இல்லையா? இதே மாதிரி நம்பர் ஆஃப் பாய்ஸ் and total number of student. total number of student. மாணவர்களோட எண்ணிக்கை மற்றும் டோட்டல் எத்தனை? மாணவர்களோட எண்ணிக்கை எத்தனை? 30 அண்ட் டோட்டல் எவ்வளவு? 50 இல்லையா? அப்ப ஈக்குவல் டு என்ன வரும்? 30:50. இதை எப்படி எழுதலாம்? பின்னத்துல 30/50. 0 0 கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கு? 3:5. அவ்வளவுதான், முடித்து எழுதி வச்சு. ஓகேவா, சம் முடிஞ்சிருச்சு. என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்டுக்கு 3:2, ரெண்டாவதுக்கு 2:5, மூணாவதுக்கு 3:5. அவ்வளவுதான். சரி, இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே புக்லயே இருக்கு. நீங்க இதெல்லாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க சொல்யூஷன் தீர்வுன்னு போட்டு ஆரம்பிச்சுட்டு இதுல இருந்து எழுதிங்க. ஓகேவா, இதை எழுதிட்டு இது கூட இந்த ஸ்டெப் எழுதணுங்கிற அது உங்களுக்கு புக்லயே இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட்னு போட்டு இந்த ஸ்டெப் நான் பிளாக்ல எழுதிருக்கேன் இல்லையா, அதை மட்டும் எழுதுங்க போறோம். இதெல்லாம் உங்களுக்கு சப்டிவிஷன்லாம் புக்ல இருக்கு. ஓகேவா, உங்களுக்கு எல்லாம் எழுதுனீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம அடுத்த சம் பார்க்கலாம் அந்த நேரத்துக்கு. புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்ப சம் நம்பர் நோட் பண்ணீங்க. எக்ஸசைஸ் 3.1 சம் நம்பர் 6 அப்படின்னு போட்டு சொல்யூஷன் தீர்வுன்னு போட்டு இதுல இருந்து ஆரம்பிச்சிங்க. ஓகேவா, நான் டிக் பண்ணிருக்கேன் இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த இதுல 1 சப்டிவிஷன் போட்டு இந்த பிளாக்ல உள்ளது மட்டும் எழுதிங்க. செகண்ட் சப்டிவிஷன் போட்டு இந்த பிளாக்ல உள்ளது எழுதிங்க. அது மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் எழுதி. ஓகேவா, சரி, நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. 1 வேர்டு இன்னும் பாக்கி இருக்கு, அதை முடிச்சிடுவோம். ஓகேவா, நோட் பண்ணியாச்சா? இந்த ஆன்சர் மட்டும் தான் நோட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இன்னொன்னு இந்த மாதிரி 0 வந்ததுன்னா உங்களுக்கு வேலை ஈஸியா முடிஞ்சிடும். நம்ம முன்னாடி போட்டதெல்லாம் நம்பர் வகுக்கிற மாதிரி மேலையும் கீழே வகுத்து தானே எளிய வடிவம் கண்டுபிடிச்சோம். 0 வந்துட்டா நம்ம கேன்சல் பண்ணிட்டு ஈஸியா அந்த நம்பரை மட்டும் போட்டுடலாம். இன்னொன்னு என்ன, இந்த ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நம்பரை ரிவர்ஸ்ல எழுத முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். நீங்க இந்த 2:5 பதிலா 5:5 போட்டீங்கன்னா ஃபுல்லா தப்புக்கு சம்மு.
ஓகேவா? அதனால இடத்த மாத்தக்கூடாது. இந்த ரேஷியோவை ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதை முதல்ல தான் எழுதணும். ரெண்டாவது உள்ளது ரெண்டாவது தான் எழுதணும். இல்லையா? சரி, இது வந்து பண்புகள்லயே நம்ம பார்த்துட்டோம். சரி, ஓகே. இப்ப இதை முடிச்சிட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒன் வேர்ட் பார்த்துட்டு அடுத்தது போலாம். இந்த வேஷம் இதோட ஓகே. அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப் பார்ப்போம். இதுக்கு ரொம்ப அப்ஜெக்டிவ் டைப்புக்குலாம் ரொம்ப ஸ்டெப் தேவையில்லை. அப்படியே நம்ம டைரக்டாவே சொல்லிடலாம். நான் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் 7th one, the ratio of ₹1 to 20 paise is ஓகே. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதுல வந்து என்னன்னு தெரிஞ்சிடும். 1 பைசே அப்படிங்கிறது அதாவது 1 ரூபீஸ். ஓகே, நம்ம முன்னாடியே இதே மாதிரி நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் எல்லாம் எழுதிருக்கோம் முன்னாடியே இல்லையா? அப்ப 1 rupees வந்து 100 பைசே அப்படின்னு பார்த்திருப்பீங்க இல்லையா? நான் முன்னாடியே அதுலயே சொல்லியிருக்கேன் 100 பைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இது என்ன வரும்? 100 அப்படின்னு வரும். ஓகேவா? அதை நான் ஸ்டெப் போட்டு காட்டுறேன். ஒண்ணும் இல்ல, இந்த ரொம்பவே எழுதாம ஒன் வேர்டுக்கு நம்ம டைரக்டா முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, இப்ப தமிழ் மீடியம் பார்த்துட்டு அது சொல்லிடுறோம். ஒரே லைன்ல போட்டா போதும். ரூபாய் 1க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம் என்ன? ஓகே, இப்ப அந்த ஒரே ஒரு ஃபார்ம்ல சொன்னாலே அந்த ஒரு ரூபாய்க்கும் பைசாக்கும் உள்ள அந்த ரிலேஷன் எழுதுனீங்கன்னா ஒரே லைன்னா நமக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஓகேவா? சரி, நான் இதுலயே அப்படியே போட்டுறேன். லாஸ்டா கூட நீங்க புக்ல உள்ளதை பாத்துக்கலாம். நான் அப்படியே வரிசையா சம் எழுதி ஆன்சர் சொல்லிடுவேன். ஒன்னொன்னா பார்த்துட்டு நம்ம கொண்டு வந்தா டைம் வேஸ்ட் ஆகும். நான் அப்படியே சொல்லிடுவேன். 3.1ல சம் நம்பர் 7. சரி, இப்ப அந்த என்ன சொல்லியிருக்காங்க? ₹1க்கு 1 அண்டு இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க? 20 பைஸ். இதுக்குள்ள ரிலேஷன் தான் போல சொல்லியிருக்காங்க. இப்ப என்னது? ₹1 அப்படிங்கிறது என்ன? ₹1 = 100 பைஸ். அப்ப இதை என்ன பண்ணும்? 100ஆல பெருக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 100ஆல பெருக்குனா என்ன வரும்? நேரடியாக விகிதத்துல எழுதுருங்க. பைசா ருபீஸ் இதெல்லாம் எடுத்துடுங்க. 1 யூனிட் போடக்கூடாது. 100:20. ஓகேவா? சரி, அப்ப என்ன வரும்? டிவைட்ல மாத்துருங்க, இல்லைன்னா டைரக்ட் டிவைட்ல மாத்தியே போடுவோம். உங்களுக்கு அதான் ஈஸி. பின்னமா மாத்தினா என்ன ஆகும்? பின்னமா மாத்தும் போது 0 0 கேன்சல் ஆயிடும். அப்ப 10/2 என்ன வரும்? 5 2s are 10. இல்ல டைரக்டா இப்படி 1 2 5 2 சார் இப்படி கூட போடலாம். நீங்க 5 2s are 10. இப்ப பேலன்ஸ் என்ன வருது? 5 அப்படிங்கிறது வருது இல்லையா? சரி, இப்ப இதுல இந்த நமக்கு விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? வெறும் 5 தான் இருக்கு. என்ன மிஸ் வெறும் 5 வருதே? ஒரு விகிதத்துல எப்படி வரணும்? நமக்கு விகிதம்னா பக்கத்துல நம்பர் இருக்கணும், 2 நம்பர் இல்லையா? அப்ப இந்த மாதிரி வெறும் 5 இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்? 5:1 அப்படிங்கறது எழுதலாம். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னது? 5:1ங்கிறதா இதனுடைய ஆன்சர். இப்ப ஒன்னும் நோட் பண்ணாதீங்க, நான் சொல்லிடுறேன், சேர்த்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சம்க்கு ஆன்சர் புரியுதா? ரேஷியோல எழுதிக்கணும், டைரக்டா டிவைட் பண்ணிக்கணும். இப்ப நீங்க இங்கேயே என்ன பண்ணலாம்? நீங்க இந்த மாதிரி விகிதம் எழுதணுங்கிற அவசியம் கூட இல்லை. இந்த மாதிரி ஒன் வேர்டு தானே. ஒன் வேர்டுக்கு நீங்க டைரக்டா 100:20ன்னு வச்சுங்களேன். இதுல வந்து இந்த ஜீரோக்கு நீங்க டைரக்டாவே அடிச்சிடலாம். ஓகேவா? ஒன் வேர்டுக்கு மட்டும் 2 மார்க்னா இந்த மாதிரி ஸ்டெப் எழுதுனாதான் மார்க் போடுவாங்க. ஒன் வேர்டுக்கு நீங்க டைரக்டா இந்த மாதிரி 0 0 கேன்சல் பண்ணா பேலன்ஸ் என்ன இருக்கு? 10:2 இருக்கு. அப்ப 2ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? 5:1. இங்கே 2ஆல டிவைட் பண்ணா 5 வரும், இதை 2ஆல டிவைட் பண்ணா 1. ஓகேவா? அப்படியும் போட்டுக்கலாம் நீங்க. இது வந்து அனதர் மெத்தட். சரி, அடுத்தது நெக்ஸ்ட் பார்ப்போம். 8th சம் வரிசையா தான் நம்பர் கொடுத்துருக்காங்க. 8th சம் என்ன கொடுத்துருக்காங்க நான் இதுலயே சொல்லிடுறேன், அப்புறம் சேர்த்து புக்ல பார்த்துப்போம் ஆன்சர். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து லிட்டர்ல இருக்கு, ஒன்னு வந்து மில்லி லிட்டர்ல இருக்கு. அப்ப யூனிட் வெவ்வேறு தான் இருக்கு. இதுக்குள்ள ரிலேஷன் ஃபார்ம்ல எழுதிட்டா நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம்? எழுதிடலாம். சரி, இதுக்குள்ள ரிலேஷன் ஃபார்ம்ல என்னன்னா 1 லிட்டர் = 1000 மில்லி லிட்டர். அப்ப எங்க லிட்டர் இருக்கோ அந்த மில்லி லிட்டரா மாத்திங்க இல்லையா? அப்ப இங்க என்ன வரும்? 1000ன்னு வரும். 1000 லிட்டர் டு 500. இங்க வந்து மில்லி லிட்டர் ஆக்கிட்டோம், அதனால ml தான் இங்க வரும். இங்க ml ரெண்டுமே யூனிட் ஒன்னா இருக்கு. அப்ப ரேஷியோல கண்டிப்பா நம்ம எழுத முடியும். 1000:50. இது எப்படி எழுதலாம்? பின்னத்துல 1000/50. இப்ப 0 0 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இப்படியே டைரக்டாவும் நீங்க அடிக்கலாம், இல்ல டிவைட் பண்ணி நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப இந்த 5ஆல வைக்கும் போது என்ன ஆகும்? நீங்க எப்படி இந்த வகுத்தல் வேணாலும் போட்டுக்கலாம். 100 5ஆல வைக்கும் போது 2 5 10, இந்த 0 எடுத்து போட்டுங்க, 20. இப்ப என்ன ஒரு ஆன்சர்? 20. முன்னாடியே சொல்லியிருக்கேன்னா இந்த மாதிரி 5 வெறுமை வந்தா நம்ம பக்கத்துல 1 இருக்கதா அர்த்தம். அது மாதிரி இங்க 20 வருது. அப்ப நம்ம என்ன வச்சுக்கலாம்? விகிதம்
20:1. இந்த ரவுண்ட் பண்ணிருக்கிறது ஆன்சர். எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் இருக்கணும் புக்ல வந்து அந்த ஆன்சர் சப்டிவிஷன் பாத்துங்க எங்க இருக்கு. இன்னும் ஒரு சம் பாத்துருவோம். அடுத்தது MCQ இருக்கு, அது டைம் முடிச்சு நம்ம இன்னும் ஒரே ஒரு சம் போட்டுறேன். நீங்க இது இல்லைன்னா இது ரெண்டையும் நோட் பண்ணுங்க, அப்புறம் நம்ம அடுத்த சம் டைம் பார்த்துக்கலாம். இது வந்து 5:1 ஆன்சர், இது வந்து 20:1. அதாவது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சப்டிவிஷன் என்னன்னு கொடுத்துறேன், அதை நோட் பண்ணிட்டுங்க. இது சப்டிவிஷன் வந்து D-ல இருக்கு, இது சப்டிவிஷன் C-ல இருக்கு. சப்டிவிஷன் நோட் பண்ணி ஆன்சர் நோட் பண்ணீங்க, தேவைப்பட்டா ஸ்டெப்ஸ் எழுதிங்க. இப்ப இதை மாத்தி எழுதிடாதீங்க, ரெண்டுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதா கொடுத்துருப்பாங்க. 1:5 ஆன்சர்ல இருக்கும், அது மாதிரி 1:20 ஆன்சர்ல இருக்கும். நீங்க அதை நோட் பண்ணிட்டாதீங்க. நம்ம கரெக்டா வந்து என்ன பண்ண, பொசிஷன் மாத்தக்கூடாது ரேஷியோக்கு. ஓகே, இது ரெண்டையும் முதல்ல நோட் பண்ணீங்க. உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இதெல்லாம் தேவைப்படலனாலும் இந்த ரிலேஷன் எழுதிங்க. 1 rupees ஈக்குவல் டு இது எழுதிங்க. அது மாதிரி லிட்டருக்கும் மில்லி லிட்டருக்கும் உள்ள ரிலேஷன் எதுனா நீங்க இந்த மாதிரி சம் ஈஸியா போட்டுடலாம். சப்டிவிஷன் நோட் பண்ணியாச்சா? சரி, நோட் பண்ணிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த ரேஷியோல இருந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு 5 கேள்வி நம்ம பார்க்க போறோம். MCQல பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் நீங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியலனாலும் நான் ஆன்சர் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எப்படி ஒன் வேர்ட்லாம் கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான். சரி, இப்போ நம்ம அடுத்தது போகலாம். இந்த ஒரு நிமிஷங்க. ஓகே ஓகே, MCQ பார்க்க போறோம். சார் ஸ்கிரீன்ல தெரியுதா சார்? தெரியுது. ஓகே. ஓகே, இப்போ இந்த சாப்டர் 3லேருந்து உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் கேட்குறேன். பார்ட் 1 இது வந்து ஃபர்ஸ்ட் பாதி, இன்னொரு பாதி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இதுல 5 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஏ டேஷ். ஓகே, பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ டேஷ் இஸ் ஏ கம்பேரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் வித் சேம் யூனிட்ஸ். இப்போ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க, சப்டிவிஷன், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், கான்ஸ்டன்ட், 3 இது கொடுத்துருக்கேன். நீங்க கரெக்டான ரிலேட்டட் ஆன்சர் சொல்லணும். இப்ப என்ன, தமிழ் மீடியமும் கீழே கொடுத்துருக்கேன். டேஷ் என்பது ஒரே அலகுடன் இரு அளவுகளின் ஒப்பீடு ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் விகிதம், விகித சமம், மாறிலி, 3 கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது வந்து நான் எப்படி நடத்தணும்னோ அதை வச்சு நீங்க கண்டிப்பா ஆன்சர் சொல்லிடலாம். ஈஸியா தான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதாவது என்ன, எதனுடைய இது டெஃபினேஷன், எதனுடைய வரையறை, இது ஒரே அளவுள்ள 2 குவான்டிட்டி உள்ள, அதாவது 2 குவான்டிட்டினா அதாவது வெவ்வேறு உள்ளது. ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு அப்படின்னா அந்த மாதிரி தான் வெவ்வேறு குவான்டிட்டியை தான் இருக்கும். அது எதுக்கு வந்து நம்ம இது வரையறையா சொல்லுவோம் அப்படிங்கறது கேட்டிருக்கேன். ரேஷியோவா, ப்ரொபோர்ஷனா, கான்ஸ்டன்டா அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு ஆன்சர் அப்படியே சொல்லுங்க பாப்பா. ஒரு நிமிஷம் டைம் ரொம்ப எடுத்துக்காதீங்க. 5 கொஸ்டின் பார்க்கணும். ஓகே, ஆன்சர் சொல்லியிருக்கீங்க ஏ, வெரி குட் ஆன்சர்.
விகிதத்தோட வரையறை தான் இது இல்லையா? சரி, இப்ப அடுத்தது கொஸ்டின் பார்க்கலாமா? a ரேஷியோங்கிறது தான் கம்பேரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் வித் சேம் யூனிட். வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. the number of cup of water is 2 times the number of cup of rice. ஓகேவா? சரி, ரேஷியோ 2:1, 1:2, 1:1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். தண்ணீர் கூலையின் எண்ணிக்கையானது அரிசி கூலையின் எண்ணிக்கையை போல் 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதனுடைய விகிதம் என்னன்னு கண்டுபிடிங்க. இந்த கொஸ்டின் நம்பர் மொதல் கொஸ்டின் நான் 2வது கொஸ்டின் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேன்சல் சொல்லாதீங்க, கரெக்டா அது சொல்லிடுங்க நம்பர் என்னன்னு. நம்பர் போட்டு சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து நம்பர் மாத்தி பாத்துருவீங்க. செகண்ட்னு போட்டு அந்த நம்பர் சொல்லிடுங்க என்ன. இப்ப ஏன்னு செகண்ட் கொஸ்டின். ஓகே, வெரி குட். இப்படிதான் ஆன்சர் சொல்லணும். வெரி குட். பி சொல்லிருக்கீங்க. 1:2. ஓகேவா? ஏன் இதுன்னா நம்பர் ஆஃப் கப் என்னன்னு கொடுக்கல. அப்ப கொடுக்காத நம்ம என்னன்னு வச்சுக்கணும், 1ன்னு வச்சுக்கணும். இது இந்த 2வது ஆன்சர் 2 டைம்ஸ் கொடுத்தனால 2. 1:2. வெரி குட். பி ஆன்சர் இருக்கு. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 160:120. 160:120 இல்லையா? இதனுடைய விகிதத்தின் எளிய வடிவம். ரெண்டுக்கும் ஆன்சர் ஒன்னாங்கனால ஒரே டைம் படிச்சுட்டேன். 8:6, 4:3, 6:12. எளிய வடிவம் கண்டுபிடிக்கணும், டைரக்ட் ஆன்சர் சொல்லாம. போடுங்க, டைம் தரேன். ஒரு நிமிஷம் டைம் ஒவ்வொன்றுக்கும். ஓகே, வெரி குட். பி சொல்லியிருக்கீங்க. வெரி குட் ஆன்சர். ஓகேவா? எப்படி 0:0 நான் முன்னாடி சொன்ன மாதிரி 0:0 நீங்க கேன்சல் பண்ணிடலாம் டைரக்டாவே. 1 தானே, இதே மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம். 2ஆல அடிக்கும்போது 8, 6, 2, 12 வரும். 8, 6 வரும். திருப்பி 2ஆல அடிக்கும்போது 4, 3 வரும். ஓகேவா? எல்லாம் 4ஆல டைரக்டாவே நீங்க பண்ணலாம். 4 4s are 16, 3 4s are 12 இல்லையா? அப்ப 4:3ங்கிறது தான் கரெக்டான வடிவம், எளிய வடிவம். தெரியுதா? சரி, கொஸ்டினை பாத்துங்க எப்படி எப்படி எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு. ஈஸியா இருக்கும். நீங்க இதே நம்பர் வேற கொடுத்தாலும் உங்களுக்கு போட தெரியணும், அதுதான். ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது போலாமா? ஓகே, ரேஷியோ 4 மீட்டர் டு 500 சென்டிமீட்டர். இப்ப யூனிட் வேற வேற இருக்கு, அழகு. அப்ப என்ன பண்ணும், நீங்க ஒரே யூனிட்டா மாத்தி ஆன்சர் சொல்லணும். அதாவது 4 மீட்டருக்கும் 500 கிலோமீட்டருக்கும் உள்ள, சாரி சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர்னு போட்டுங்க. சென்டிமீட்டர் உள்ள விகிதம். அப்ப என்ன வரும்? 40:5, 5:40, 4:5. எதுன்னு பாருங்க. இங்க வந்து தமிழ் மீடியத்துல சென்டிமீட்டர்னு போட்டு. ஆன்சர் சொல்லுங்க. ஏவா? ஓகே, ஏ வந்து எலி, அதாவது நான் எப்போதுமே என்ன சொல்லியிருக்கேன், நம்ம எலி வடிவத்துல தான் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சென்டிமீட்டர் வச்சு போடுங்க, கிலோமீட்டர் வச்சு போடாதீங்க. ரிலேஷன் இந்த இங்கிலீஷ் மீடியத்தை வச்சு நீங்க போடுங்க. ஓகேவா? கிலோமீட்டர் கிடையாது. கிலோமீட்டர்னா உங்களுக்கு வேற ஆன்சர் வரும். நான் சொன்னது மீட்டரும் சென்டிமீட்டர் தான். நீங்க இந்த இங்கிலீஷ் மீடியத்தை வச்சு ஆன்சர் போடுங்க. இல்ல, ஆன்சர் ராங் ஆன்சர் இது. ஓகே, இது என்ன வரும்? இதனுடைய ரிலேஷன் என்னன்னு பாத்துங்க. இதனுடைய ரிலேஷன் என்ன? 1 சென்டிமீட்டர் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் இல்லையா? அப்ப நீங்க இதை 100ன்னு வச்சுக்கணும். 100:500 வச்சு போட்டு பாருங்க. உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன், ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு, கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. ஓகே, சி ஆன்சர். வெரி குட். நான் இப்பதான் சொல்லிட்டேன் இல்லையா, என்ன இதுக்கு மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தும் போது 400 வரும். 400:500. அதுக்கு நீங்க சிம்பிளஸ்ட் ஃபார்ம், எளிய வடிவம் எழுதணும். அப்ப என்ன ஆகும்? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகி 4:5 வந்துடும். அப்ப ஆன்சர் என்னது? சி தான் கரெக்ட். ஓகேவா? சரி, ஓகே, வெரி குட். நல்லா ட்ரை பண்றீங்க. அடுத்தது 5th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். A ratio has dash, no unit, a unit, none of this. விகிதத்திற்கு அலகு இல்லை, அலகு உண்டு, இவற்றில் எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆன்சர் சொல்லுங்க.
நான் இது வந்து சொல்லும் போதே சொல்லியிருக்கேன், ப்ராப்பர்ட்டிஸ்ல பண்புகள்ல சொல்லியிருக்கேன். அதாவது விகிதத்தினுடைய பண்புகள்ல சொல்லியிருக்கேன் இந்த ஆன்சர் என்னங்கிறத. நீங்க அதனால நடத்தும் போது நல்லா கவனிச்சுக்கணும், என்ன சொல்றாங்க என்னங்கிறத நல்லா சொல்லணும். சி சொல்லியிருக்கீங்க, சி கிடையாதுப்பா. வெரி குட், ஏக்கு தான் கரெக்ட் ஆன்சர். 5க்கு ஏ ஆன்சர். நோ யூனிட். ரேஷியோக்கு என்ன கிடையாது, விகிதம் போடும்போது நம்ம பக்கத்துல என்ன போட மாட்டோம், அலகு போட மாட்டோம். யூனிட் கிடையாது, அலகு இல்லை. ஓகே, வெரி குட். எல்லாத்துக்கும் நல்லா ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்றீங்க. இந்த மாதிரி வந்து நீங்க நல்ல பாடத்தை படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் இன்னொரு தடவை ஆன்சர் சொல்றேன், செக் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஏ ஆன்சர், ஏங்கிறது ரேஷியோ. செகண்ட் ஒன் என்ன, செகண்ட் வந்து பி ஆன்சர், பிங்கிறது 1:2. தேர்டுக்கு வந்து பி, தேர்டு வந்து பி இதோ இருக்கு இல்லையா, என்ன சொன்னோம், தேர்டுக்கு பி ஆன்சர் தான் சொன்னோம், பி 4:3. அடுத்தது என்ன, ஃபோர்த்துக்கு வந்து சி 4:5. லாஸ்ட்டுக்கு ஏ. விகிதம் இல்லை, நோ யூனிட், அலகு இல்லை. ஓகேவா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, நல்லா ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி நல்லா எல்லா டெஸ்ட்டும் நீங்க நல்லா ட்ரை பண்ணணும். ஓகே, இதோட அந்த வீடியோ ஓவர். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.